உடனே தெய்வத்துக்கு பிரார்த்திச்சுன்னே செஞ்சாங்கிறாள்னே. ஆமா, நம்ம தேசத்துல வழக்கம், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டா மஞ்சள் துணியில பணத்தை முடிய வைப்பாள். திருப்பதிக்கு துண்டி போடுறேன், தரிசனத்துக்காரன், என் கஷ்டம் நீங்கணும்பாள். உடனே கஷ்டம் நீங்கிச்சுன்னு லெட்டர் வரும். ஆமா, 100 ரூபா பணத்தை எடுத்து ஓடுவேன்னு திருப்பதிக்கு நம்பி நம்பி. அப்படி நம்பி நம்பி தெய்வத்தை நம்பின தேசம் நம்ம தேசம். தெய்வத்தை நம்பினாதான் கண்ணால ஜலம் விடாம இருக்கலாம். ஆமா, இல்லாமனா துக்க ஜலம் விழுந்துகிட்டே இருக்கும். வாஸ்தவமான க்ஷேமம் தெய்வத்தால தான் கிடைக்கணும். மழை பெஞ்சுதான் குளிரணும், இதை நம்பணும். இதுதான் ஒரு ஒரு குடும்பத்தையும் ரட்சிக்க இன்னைக்கு தெரியாது பண்ற விஷமம். ஆமா, பின்னாடி அறுத்துப்படும் வேற. ஆமா, நாதர்மச்சரிதோ லோகே சத்ய பலதி கௌரிவார்னா. பசுமாடு மாதிரி அன்னைக்கே கறக்காது பால். ஆமா, அதர்மம் அன்னைக்கே பலனை கொடுக்காது. ஆமா, பசுமாட்டை வாங்கி கட்டிவிட்டு பெரிய சீம பசுவை 6-10 ஸ்நேகிதாள் ஆத்து கூட வந்துட்டா மத்தியானம் 1 மணிக்கு இன்னும் 2 வீச புண்ணாக்க கூட ஜலத்தை வச்சுவிட்டா 3 மணிக்கு ஒரு தடவை கறக்கும் காஃபிக்கு பால். அது மாதிரி அதர்மம் உடனே பலத்தை கொடுக்காது. சனீர் ஆவர்த்தமானஸ்து கர்த்தும் மூலானி கிருந்தச்சி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வர 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 அப்படியே வேற ஒரு வேற கட் பண்ணிட்டு வரும். ஜாகிரதே நுட்டாள் மனு. மனு சொன்ன தர்மம், தர்மம் தர்மம். நம்ம தேசம் தர்மத்தையே நம்பின தேசம், தெய்வத்தை நம்பின தேசம். தெய்வத்தை நம்பணும், தர்மத்தை நம்பணுங்கிறதுக்கு தான் ராமாயணத்தினால கேட்டிருக்கோம். ஆமா, அந்த கேட்கறது முழுக்க அதுக்காகத்தான். சிரவணம் முழுக்க தெய்வத்தை நடத்த கொண்டு போய் விட்டுவிடும். இந்த சிரவணம் தர்மத்தை நடத்த கொண்டு போய் ஆழ்ந்ததான சித்தத்தை கொண்டு போய் விட்டுவிடும். தர்மம் தான் ரட்சிக்கும்னு குழந்தைகள்ல இருந்து ஸ்திரீகள் மான்கள் எல்லாரும் நம்பின தேசம் நம்ம தேசம். அதனாலதான் இத்தனை பெரியவாள்லாம் தர்மம் இது புண்ணியம் நினைச்சு நீங்க வந்திருக்காள். எதிர்த்து ராமாயணம் பொழுது போகாமதான் வந்திருக்காள். பொழுது போகாம இங்க வந்து உட்கார முடியுமா? இங்க என்ன காத்திருக்கா? இங்க ஏதாவது வசதியா? மேல ஃபேன் சீத்துறதா? இல்ல ஏதாவது சீட்டாடுறதுக்கு வசதி உண்டா? இல்ல தீர்த்தம் சாப்பிட முடியுமா? வெத்தலை போட்டுக்க முடியுமா? ஒரு வசதி இல்லை. இப்படி இருக்கிற இடத்துல அங்க இருந்து சன்னியாசிகள் மோகன் சாந்தமங்கலத்திலேருந்து ஒரு பெரியவாள் சன்னியாசிகள் இங்க வந்து ராமாயணம் காக்கிறதுக்காக உட்காந்துருக்காள். அவளுக்கெல்லாம் ஒன்றும் ஆக வேண்டியதே இல்லை. இங்க ராமாயணம் காக்கிறதுக்காக இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காள். 5-6 நாளா கேட்டு இருக்காள். அப்படி சன்னியாசிகளை மோக்கொண்டு அது அப்படி உருக்கிற சரித்திரம், அப்படிப்பட்ட மகா புண்ணிய சரித்திரம். அதனால வால்மீகி சுத்வாது பரமானந்தம் பரத சத்திய விக்ரம கேட்டுவிட்டு கிருஷ்ணம் ஆஜ்ஞாபயாமாச சத்ருக்னம் பரவீரா. எத்தனை தெய்வங்கள் உண்டோ அத்தனைக்கும் போய் அபிஷேகம் அர்ச்சனம் பீதாம்பரம் வாங்கி சாத்துன்னு விட்டாள். பரம மங்களமா இப்படி சொல்லிவிட்டாள்.